மேம் சொல்லுங்கண்ணா. மேம் நம்ம ஆயுர்வேதாவில் ஸ்கின் டிசீஸ்க்குலாம் மெடிசன் இருக்குங்களா மேம்? இருக்குண்ணா. எல்லா விதமான ஸ்கின் டிசீசஸ்க்கும் நம்ம கிட்ட மெடிசன் இருக்கு. மேம் எல்லா விதமான ஸ்கின் டிசீஸ்ன்னு சொல்கிறீங்களா மேம்? என்னென்ன விதமான ஸ்கின் டிசீஸ் இருக்குங்க மேம்? என்னென்ன விதமா அப்படின்னா, ஒவ்வொரு ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கு ஒவ்வொரு மாதிரியான ஸ்கின் டிசீஸஸ் சொல்கிறேன். முக்கியமாக உங்களை மாதிரி இன்னைக்கு உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். முக்கியமாக பாய்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, ஆண் பிள்ளைகளுக்கு காலேஜ் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் அவங்க வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றி ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு போடுறதுனால, சரியாக வாஷ் பண்ணாமல் போடுறதுனால தான் இடுப்பை சுற்றி பார்த்தோம்னா அத்திக்கரையான கடற்காமரைன்னு வரும். காலோட இடுக்குகளில் அந்த மாதிரிலாம் வரும். அது வந்து அப்படியே சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகிடும், முதுகெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடும், நல்லா அரிப்பு எடுக்கும், அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைக்கும் ஆயுர்வேதாவில் இருக்குது. அப்புறம் உடம்பு ஃபுல்லாக சிலருக்கு அரிப்பு எடுக்கும், அந்த மாதிரி பிரச்சனைக்கும் ஆயுர்வேதாவில் மெடிசன் இருக்குது. வெள்ளை வெள்ளையாக வரும் இல்லையா, லெப்ரசின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை, மால் நியூட்ரிஷன் இருந்தாலும் உடம்புல வெள்ளை வெள்ளையாக வரும். அந்த மாதிரி பிரச்சனைக்கும் நமக்கு மெடிசன் இருக்குது. அதாவது ப்ராக்டிக்கலாக நான் இப்போ சொல்கிறேன். சாஸ்திரோக்தமாக சொன்னால் இத்தனை டைப் ஆஃப் ஸ்கின் டிசீஸ் இருக்குது, அதுக்கு வந்து நிதானம், பரிவர்த்தம், அதுக்கப்புறமா அதனுடைய சம்பிராப்தி, இப்படி தான் பேத்தோஜெனிசிஸ், இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் இல்லை, ப்ராக்டிக்கலாக என்ன மாதிரி பிரச்சனை வர. இப்போ காமனாக நம்ம கிளினிக்கில் என்ன மாதிரிலாம் வராங்க, நிறைய படர்தாமரைக்கு தான் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம சீக்கிரமாகவே தீர்வு கொடுக்க முடியும். ஓகேவா? தேங்க்யூ மேம்.